உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு 21/6/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் வாசகங்கள் நாம் உயிரை பெரிதென மதித்து நம் ஆன்மாவை இழந்துவிடக்கூடாது என்று கூறுகிறது. உண்மையின் பொருட்டு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதே இறைவனுக்கு சான்று பகரும் வழி என்று இயேசு கற்பிக்கின்றார். நற்செய்தி பணியாளர்கள் பணி வாழ்வில் ஏற்படும் சவால்களில் மனம் சோர்ந்து போகாமல் நம்மை அழைத்த கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர், பேரன்பு கொண்டவர், உண்மை உள்ளவர் என்பதை உணர்ந்து கடவுளில் நம்பிக்கை கொண்டு செயல்பட வேண்டும். கடவுளின் உதவியோடு எதையும் சமாளிக்கின்ற திறன் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. சிட்டுக்குருவிகளையும் பராமரித்து பாதுகாக்கின்ற இறைவன் நம்மீது அன்பை பொழிந்து பராமரிக்கின்றார். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னுடன் இருக்கின்றார் என்று கடவுளின் பராமரிப்பை இறைவாக்கினர் எரேமியா கூறுகின்றார். எனவே நாம் அச்சம் அகற்றி பிறரை பராமரிக்கும் பணியில் நம்மை கையளிப்போம். ஆன்ம நலனில் அக்கறை கொண்டு சவால்களை எதிர்கொள்ளும் துணிவை பெறுவோம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. முதல் வாசக முன்னுரை. ஆண்டவர் என்னோடு இருப்பதால் என் மீது வீண்பழி சுமத்த காத்திருப்போரின் முயற்சி வெற்றி பெறாது என்கிறார் இறைவாக்கினர் எரேமியா. நேர்மையாளர்களின் சிந்தனைகளை அறியும் கடவுள் அவர்களை தீயோரின் பிடியினின்று விடுவிக்கின்றார். எனவே நாம் கடவுளை புகழ்ந்து பாடுவோம், நல்லெண்ணம் கொண்டு நலமானவற்றை செய்வோம் என்று கூறும் எரேமியா நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. நம் முதல் பெற்றோர் கடவுளின் கட்டளைகளை மீறியதால் பாவம், சாவு இவ்வுலகில் உண்டானது. முதல் பெற்றோரின் வாரிசுகள் கடவுளின் கட்டளைகளை மீறாதிருந்தும் அனைவர் மீதும் பாவம், சாவு ஆட்சி செலுத்தியது. ஆனால் கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம் அனைவருக்கும் கடவுளின் அருள் மிகுதியாக கிடைத்துள்ளது என்று கூறும் ரோமையர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 26 முதல் 33 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. திரு அவையை வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். இறையரசின் பணியாளர்கள் ஆகிய அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்து மக்களையும் காத்து வழிநடத்தும் அன்பு இறைவா, எம் வாழ்வுக்கு ஆதாரமாக விவசாய பெருமக்களையும் அவர்கள் செய்யும் விவசாயத்தை தொழிலையும் ஆசீர்வதித்தருளும். தண்ணீரின்றி வாடும் பயிர்கள் செழிப்படைய வான்மழையை நீர் ஆதாரத்தையும் தந்திட வேண்டுமென்றும் மற்றும் அனைத்து தொழில் செய்பவர்களையும் ஆசீர்வதித்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமே உருவான அன்பு இறைவா, முதியோர், நோயாளிகள், ஏழைகள், தனிமையில் வாடுவோர், மாற்றுத்திறனாளிகள் அனைவர் மீதும் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவர்கள் அனைவருக்கும் நற்சுகமும்
அன்பும் பாதுகாப்பும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் நல் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்றும், தாழ்ச்சி, எளிமை, உழைப்பு ஆகிய பண்புகளை வாழ்வாக்கிட வேண்டுமென்றும், அனைவருக்கும் நற்சுகம் தந்து காத்திட வேண்டுமென்றும், இறைமனித உறவில் மகிழ்ச்சி காண வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நேர்மையாளர்களை தீயோர் பிடியினின்று விடுவிக்கும் அன்பு இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் இறை மக்களையும், திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைத்து இறை மக்களையும், எம் ஊர் மக்களையும் ஆசீர்வதித்து அருள் வழங்கிட வேண்டுமென்றும், ஒருவருக்கொருவர் உதவிகள் செய்து அன்பில் ஒன்றுபட்டு வாழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.